யாருக்குடா நீ ஓட்டு போட போற? என்னதான் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க. அப்படியே நானும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமாம், நம்ம யாருக்கு போட போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் பார்த்தா தெரியும், பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கிடைக்குது. ஆஹா. அப்புறம் இங்கே பார்த்தா, ஏய் சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைண்ணே எங்கள் ஸ்கூல்லையே சாப்பாடு போடுறாங்க. ஆஹா. அப்போ தான் அவன் முடிவு பண்ணுறான். ஆஹா. அது இதில் சொன்னதெல்லாம் ஓகே. கடைசியில் அவன் ஒன்றும் முடிவு பண்ணி ஆஹாலாம் முடிவு பண்ணல. யாருக்குடா ஓட்டு போட போறோன்னு அவங்க அம்மா கேட்டோன்னே அவன் ஆஹா அப்படின்னு இதை எடுத்து காமிச்சிருப்பான். ஸ்நேகன் என்னங்க சொல்லிட்டு இருந்தாரு? பகிரங்கமா பேசிட்டு இருந்தாரு. ஆமா, என்ன சொன்னாரு? 2026 என்பது குட்டுக்கிற அடியில ஒரு பய திராவிட மண்ண கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது, ஒரு பய பார்த்து என்கிட்ட எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கு எவ்வளவோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் வீட்டுல ஒரு கூட்டம் போட்டாராம். என்ன கூட்டம்? 11 பேர் கூட வரலன்னு சொல்லி அந்த கூட்டத்தையே ஆஃப் பண்ணிட்டாராம். கட்சி நிர்வாகிகள் வீரர் ஏதாவது சொல்லாதீங்க சார். அதாவது தெரியாம நிர்வாகிகள் கூட்டம் போட்டாருங்க. வீட்டுக்கு ஆளே வரல. சக்தி, மாபெரும் சக்தி. இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே, என்ன என்ன சக்தி மித்ரா எதுவும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? 234 தொகுதியில் நின்று ஒரு மாற்று சக்தியை நீங்க கூட்டு வந்து காமெடி சக்தியா மாத்தி வச்சிட்டீங்க. இப்படி இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரு. இங்க இருந்து ஒரு ஆளு போய் பேசுவான்னு பார்த்தா அங்க போய் கையை கட்டிட்டு நிக்கிறாரு. இருந்தாலும் டான்ஸ் ஆடுவோம். நாங்க இப்படி டான்ஸ் ஆடுவோம். ஆடினே இருப்பேன் நானு, ஆடினே இருப்பேன். அதாங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் முடிச்சாச்சு, க்ளோஸ். சேப்பாக் ஸ்டேடியத்துக்குள்ள விசில் எடுத்து போக ரூல்ஸ் பண்ணீங்க. ஆமா, தோனி விசில் ஃப்ரேம் எடுத்துட்டு போய் நாங்க எல்லாருக்கும் கொடுத்தாரு. அத பாத்தீங்களா? அவர்கிட்ட போயிட்டு நாங்க சட்ட விதியெல்லாம் பேசினோம்னா சட்டையை பிடிச்சி சட்டு சட்டுன்னு அடிச்சு துரத்திட மாட்டான். அவன் பாடி கார்டோட கிட்ட விட மாட்டான். மக்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையா இந்த இடத்துல வந்து சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாப்பா? இந்த இடத்துல உண்மையா நல்ல சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? அரிசியில நல்ல அரிசி இருக்குதா இல்லையா? காட்டு ரேஷன்ல நல்ல அரிசியா இல்லையா? இல்ல. இந்த மெஸ்ல நல்ல சாப்பாடு போடுறாங்களா இல்லையா? அம்மா உணவு நடக்குதா இல்லையா? இதெல்லாம் நீங்க நேரா போய் பாத்துடுறீங்க. எல்லாம் பாத்துட்டோம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. திரு அனஞ்சித் அவர்களே வணக்கம். வணக்கம் ஐயா. பாலா அவர்களே வணக்கம். ரொம்ப பெரிதாக இருக்கிறதே. பெரிய பெரிய விஷயங்களை பண்றதுக்கு எதுவும் காத்துட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெரியவங்களை பார்த்தா மதிக்கணும்ல. ரொம்ப நன்றி. எப்படி போயிட்டு இருக்குது கட்சி பணிகள்லாம்? சூப்பராக போயிட்டு இருக்கு. இன்னும் வெகு சில நாட்கள் தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஆயத்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கீங்க? இல்லை, பார்த்துருப்பீங்களே, கேண்டிடேட்ஸ் ரெடி, அவங்களுக்கான அஃபிடேவிட் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நாமினேஷன் ஓப்பன் ஆனோடனே ஃபைல் பண்ணுறோம், வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் நிறைய கணக்குகள் இருக்கு ஐயா. இப்போ வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து இவ்வளோ தான் செலவு பண்ணக்கூடிய வரம்பு இருக்கும். நீங்கள் வந்து 10 கேண்டிடேட்டுக்கு 10 இடத்துல வேலை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அவங்க செலவு கணக்கில் அடங்கும். இப்போ வந்து ஒரே ஈவெண்ட்டாக வந்து அதை பண்ணும்போது அது ஒரே இடத்துல எல்லா செலவும் வந்து கணக்காகிடும். ஸோ அது 234 பேருக்கு போகும்போது அவங்களுடைய தனிப்பட்ட அக்கௌண்ட்ஸில் அது கம்மியாக வரும். இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ். இவ்வளோ கணக்கெலாம் சரியாக போடுறீங்க. இந்த எலெக்ஷனில் நிற்கவே கூடாதுன்ற கணக்கை ஏன் போடாமல் விட்டீங்க? ஏன் நிற்கக்கூடாது? தாராளமாக எல்லா கட்சிகளையும் அரவணைச்சி இழுத்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி ஒரு பக்கம் இருக்குது. அதை எந்த அளவில் சந்திக்க போறீங்க நீங்கள்? அப்படியே நடுங்கல உங்களுக்கு? இல்லையே, அது ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க. அவன் இவன் வச்சிருக்கேன்றியா, இவன் அவன் வச்சிருக்கேன்றியான். காலைல அப்படி ஒரு நியூஸ் பார்த்தேன். பாண்டிச்சேரியில் இவருக்கு ஒதுக்கின சீட்டில் அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வாபஸ் வாங்க மாட்டாராம். அவருக்கு ஒதுக்கின சீட்டில் இவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணிட்டு வாபஸ் வாங்க மாட்டாராம். கூட்டணியே வலுவிழந்து போச்சு, வெளுத்து போச்சு, கலகலத்து போச்சுன்னு மூத்த தலைவர்கள் எல்லாம், கூட்டணி தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் சிரித்து கொண்டே அழுது கொண்டு இருக்கிறேன்னு ஒரு தலைவர் சொல்றாரு. உங்க பூசாரித்தனம் வேணாம், உங்க பொங்க சோறு வேணாம், நான் எலெக்ஷன்லேயே நிற்கிறேன்னு ஒருத்தர் போயிட்டாரு. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் சொல்கிறது எப்படின்னா 234 தொகுதிகளில் மட்டும் கிடையாது, 234 + 234 468 தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் இன்னைக்கு திமுக கூட்டணி செஞ்சிருக்கு அப்படின்றத பயத்தோட சொல்லாமல் சிரிச்சுட்டு சொல்றீங்க. ஆமாம், ரொம்ப பயந்துட்டோம். ஐயோ பூச்சாண்டி, உங்களுக்கு தைரியம் தான் சொல்லுங்களேன். பக்கத்தில் பாண்டிச்சேரியிலே இழிக்குது. இங்கே ஸ்நேகன் என்னங்க சொல்லிட்டு இருந்தாரு? பகிரங்கமா பேசிட்டு இருந்தாரு. ஆமா, என்ன சொன்னாரு? 2024 அடிக்கிற அடியில நடுங்க எவனும் வரவே கூடாது. ஒரு பய பார்த்து பாத்தீங்களா? ஒரு பய. அந்த ஒரு பையன் யாரு தெரியுமா? யாரு? அவர் தலைவர் ஆண்டவர் தான். சீட் வேணான்னு சொன்னது யாரு? அவரு. ஒரே ஒரு சீட்டு கொடுத்தா கூட நிக்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தது யாரு? தற்பெருமைங்க அது. அதான் சொல்ற, தற்பெருமை. தற்பெருமை இல்ல, தற்பெருமை. அது வந்து ஒரு மனிதாபிமானத்துல ஒரு கட்சி மீது ஒரு அக்கறையும் அன்பும், ஒரு கூட்டணி கட்சி, தலைமை கூட்டணி கட்சி. ஓகே ரைட், அவங்களுக்கு
ஓகே. நீங்க கொடுக்கறது என்கிட்ட கொடுங்க. எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கு எவ்வளவோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நான் இல்லைங்க, வீட்டுல அமைதிப்படுத்தி ஒரு கூட்டம் போட்டாராம், என்ன கூட்டம் 11 பேர் கூட வரலன்னு சொல்லி அந்த கூட்டத்தையே ஆஃப் பண்ணிட்டாராம். கட்சி நிர்வாகிகள் வீரர் ஏதாவது சொல்லாதீங்க சார். அதான் கல தெரியாம நிர்வாகிகள் பேசாதீங்க. கூட்டம் போட்டாருங்க. வீட்டுக்கு ஆளே வரல. ஆர்டர் பண்ணது 20 சாப்பாடு. அட்ரஸ் தப்பா போட்டிருப்பாங்க. வேற மத்தவங்க வேற எங்கேயாவது அறிவாலயத்துக்கு போயிருப்பாங்க. கட்சி தலைமையகம்னு அறிவாலயத்தை நினைக்கிற அளவு கூட்டணி கட்சியில் வச்சிருக்கீங்க. இருந்திருக்கலாம். திருமான் எவ்வளவு ஆகச்சிறந்த போராளி. அவர் கொடுமை அவர் பண்ண ஒரே தப்பு இந்த கட்சி கூட்டம்ல மாட்டிட்டு இருக்கிறாரு. அவரையே வந்து ப்ரெஷர் பண்ணி 8 சீட்ல முடக்கிருக்கீங்க. 2 அடுக்கு இல்லைன்னா மினிமம் 2 டிஜிட்ல இல்லைன்னா 10க்கு கம்மியா வாங்க போறது இல்லைன்னு எவ்வளவு கான்ஃபிடண்டா சொன்னார். அந்த மனுஷனை எங்க இருந்து எங்க இருக்கிறீங்க தெரியுதா? 4 ஓட்டு திமுக கூட்டணியில் விழுற 4 ஓட்டுல 1 ஓட்டு 25% ஆஃப் ஓட்டு வந்து விசிகா வருதுன்னு சொன்னாரா இல்லையா? அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்போம்னு சொன்னாரா இல்லையா? 2031 விசிகா தனியா நிற்கும். அன்னைக்கு கூட்டணி கட்சி அந்த முதல்வர் வேட்பாளரே திருமாவளவன் தான் வன்னியரசனை சொன்னாரா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணாம், 2 பேராவது ஒருத்தராவது வரட்டும்னு சொன்னார். கடைசியில் என்னாச்சு? 2 இலக்கத்துல கூட இல்லை சீட். அழகா வந்தாங்க. பிரேமலதா மேடம் 10 சீட் வாங்கிட்டாங்க, ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டாங்க. இந்த அளவுக்கு நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணி உங்க கூடவே நிக்கிறவங்களே இந்த மாதிரி பண்ணா இது என்ன மெசேஜ் கன்வே பண்ணுது? தட் இஸ் த பவர் ஆஃப் டிஎம்கே அப்படின்னு உங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? த பவர். கூட நிக்கிற விசிகா அவங்களால போராட்டம் பண்ண முடியல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வந்தவங்களே நீங்க வேணாம்னு சொல்ல வச்சிட்டீங்க. அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கக்கூடாதுன்னு நிலைமை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு கேட்ட சீட்டையும் கொடுக்கல. இதுல வேற ஒரு நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கேண்டிடேட்டையும் திமுக டிக்டேட் பண்ணுதான். 8 தொகுதி கொடுத்தா அந்த 8 தொகுதி கேண்டிடேட்டை அண்ணன் முடிவு திருமணம் முடிவு பண்ண நிலைமையில இல்லை. இன்னார் இங்க போடுங்கன்றது வரைக்கும் திமுக டிக்டேட் பண்ணுதுன்னா அது கூட்டணி கட்சியாங்க. சக்தி, மாபெரும் சக்தி. இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே. என்ன சக்தி மித்ரா எதுவும் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? என்ன ஒரு பவருங்க. அந்த பவர்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. தவறுங்க, இப்படி பண்ணக்கூடாது. 75 years ஆஃப் த பவர். த பவர். ஏதாவது பீம புஷ்டெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களா? என்ன நீங்க நிஜமா சொல்றேன். இருக்கீங்களா? என்ன கதை? நிஜமாங்க, அது ஒரு பவருங்க. இது தப்புங்க, இது தவறுங்க, இது பவர் இல்லைங்க, இது தவறு. கூட இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் சும்மா கேட்டதெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இங்க ஒன்றும் நம்ம அப்ப எதுக்கு தேமுதிக 10 சீட்டு கொடுத்தீங்க? ஏன் காங்கிரஸ்க்கு 28 சீட்டு கொடுத்தீங்க? யாரை பத்தி பயந்து கொடுத்தீங்க? விசிக பேசிக்கா கேட்கறேன். 2021ல திமுக என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாரு கமலையா? அன்னைக்கு அவர் RSS ஏஜென்ட் நீங்க, இன்னைக்கு அவரை கூட்டணியில வச்சு நலிவடைய வச்சு 234 தொகுதியில் நின்று ஒரு மாற்று சக்தியை நீங்க கூட்டு வந்து காமெடி சக்தியா மாத்தி வச்சிட்டீங்க. இப்படி இருந்தாரு, இப்ப இப்படி ஆயிட்டாரு. 2வது 2024 தேர்தலில் பிரேமலதா அம்மா எவ்வளவு திட்டிருப்பாங்க. அந்த ஒரு MP சீட்டு தோக்கடி சொன்ன என்னென்ன திட்டிருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டு, அதாவது யாரு நிறைய திட்டுறாங்களோ, யாரு ரீசெண்டா திட்டினாங்களோ அவங்களுக்கு நிறைய சீட்டா? இல்ல அப்படி கிடையாது. இதெல்லாம் பண்றீங்க. அதாவது என்ன ஆனாலும் நம்மளை நம்பியே இருக்கிறாங்களா, நம்மளை விட்டு போவே மாட்டேன்னு கிழக்கு புடியா வச்சிருக்காங்களா, அவனுக்கு எதுக்கு அதிக சீட்டு கொடுத்துட்டு? அதான் இவன் அங்க போய் சொல்றீங்க. இவன் அங்க போய் ஒருவேளை சீட்டை வாங்கி அங்க ஒரு 2 தொகுதி ஜெயிச்சு கொடுத்துட்டானா கூட நோ, நீ அங்க போக கூடாது, இங்க வா. சோ யூ வாண்ட் எக்ஸ்ட்ரா, டேக் இட். அதாவது ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு. கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு 6 சீட்ல இருந்தாலும் குறைச்சு 5 ஆக்கிட்டீங்க. வைகோ எவ்வளவு பெரிய தலைவர், நான் அழுது கொண்டே சிரித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. 4 சீட்டு, 3 சீட்டு உதயசூரியன் சின்னம், ஒரே சீட்டு அவங்க சின்னம். இது எவ்வளவு பெரிய கொடுமை. வைகோவுக்கே மதிமுக. வைகோ எப்படி சொன்னாரு? குடும்ப ஆட்சி எதிர்த்து, ஸ்டாலின் எதிர்த்து தனியா போய் மதிமுக ஆரம்பிச்சவர். அவரை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு அவரு பிள்ளையவே அடுத்த லெவலில் கொண்டு வர வச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க தெரியுதா? இது பவரே கிடையாது. தமிழகத்தை பிடிச்ச சாபம். அது ஒழிஞ்சு 2026 ஒழியிட்டோன்ற. இதுக்கெல்லாம் ஒண்ணுதான் பதில். நீங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் 200 ரூபா. டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி டான்ஸ் ஆடுவோம். ஆடினே இருப்பேன் நானு. ஆடினே இருப்பேன். அதாங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் முடிச்சாச்சு, க்ளோஸ். கேக்குறாங்க. அவர் பண்ணது உங்களுக்கு புரியலையா? திமுக கூட்டணி மொத்த பேரையும் போற இடத்துலலாம் மக்கள் கேக்குறாங்க, ஐயா ஐயா ஒரே ஒரு முறை அதை மட்டும் அப்படின்னு. ஓகே, உனக்காக வச்சுக்க. நீங்க இப்படின்னீங்கல்ல, அவர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு, க்ளோஸ், கிளம்பு, டாடா, பாய், see you அப்படின்னு. இப்படி எனக்கு ஒரு ஞாபகம் வருது. சேப்பாக் ஸ்டேடியத்துல விசில் எடுத்து போக ரூல்ஸ் பண்ணீங்க ஞாபகம்? ஆமா. தோனி விசில் ஃப்ரேம் எடுத்துட்டு போய் நாங்க எல்லாருக்கும் கொடுத்தாரு. அதை பாத்தீங்களா? அவர்கிட்ட போயிட்டு நாங்க சட்ட விதியெல்லாம் பேசினோம்னா சட்டையை பிடிச்சி சட்டுன்னு அடிச்சு துரத்திட மாட்டான். அவன் பாடி கார்டோட கிட்ட விட மாட்டான் எங்களை. புரியுதுங்களா? இதை கவனிச்சிங்களே? அது மாதிரி ஸ்டேடியத்துக்கு வாசல் நின்னீங்களே, ஸ்டேடியத்துக்கு உள்ள விசில் வந்துருச்சு, அது என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறேன். வெளியே வர மக்கள் வந்துட்டு அன்றாட காட்சிங்க. அவன் வந்து 5000க்கும் 10,000க்கும் 20,000 டிக்கெட்டுக்கு எதனா ஒண்ணு பண்ணி உள்ள போய் உன்னை பாத்துட முடியாதான்னு நிக்கிறவன். அவன்கிட்ட சொல்றது கேள்றான், 4 போலீஸை போடுவோம்.
அவங்ககிட்ட பாடி கார்டு சுற்றி ஒரு 10 பேர் நிற்பாங்க. அதுவும் வந்து ஆயுதம் ஏந்தியவங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்மி ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிற்பாங்க. அவங்க பக்கத்தில் போயிட்டு நாங்கள் ஐயா அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் ஐயா தான் கேட்க முடியும். அவர்கிட்ட போயிட்டு அவன் வந்து விசில்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்னா பாடி கார்டை எங்களை அடிச்சு வெளியே துரத்திடுவான். எங்க தொகுதி கூட இதே மாதிரி தான் நீங்க வந்து எப்படி வெளியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை உங்களை மதிக்கக்கூடியவங்களை ஏமாத்தலாம். நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே அரியணையில விசில் ஏறது உங்களால தடுக்க முடியாது. விசில் போடுன்னு ட்ரெண்டாக போகுது. நாளையில இருந்து விசில் போடுதான் ட்ரெண்டு. அது தாவேக்காவுக்கும் சேர்த்து விசிலா மாறப்போகுது. நீங்க பாருங்க இந்த எலெக்ஷன் சொல்றேன். 28ஆம் தேதியில இருந்து விசில் வந்து 8 திக்கும் பறக்க போகுது. ஏற்கனவே 8 திக்கும் பறக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து அபிஷியலா சிஎஸ்கே கொண்டு போய் சேர்க்க போகுது. ஓஹோ சூப்பர், வாழ்த்துக்கள், நல்ல விஷயம் நடந்தா நல்லது தாங்க, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இப்போ முக்கியமான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது இந்த தேர்தல் வருவதற்கு. இப்போ மக்களை நீங்க வந்து மடைமாற்றுறீங்க. இவங்களை தேவையில்லாம திசை திருப்பி எங்கேயாவது கொண்டு போய் தவறான முட்டு சந்தில நிறுத்திடுவீங்க. நாங்கள் என்ன கூகுள் மேப் வச்சிருக்கோமா? இல்லை, மக்கள் சொல்றது மாற்றோம் மேப்பு ரூட்டு இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டா அது செல்லா ஓட்டா போயிடும். தாவேக்காக்கு போடுற ஓட்டு செல்லா ஓட்டுறா ஏன்டா? ஏன்னா அவங்களுக்கு நீ போட்டனாலுமே வந்து அந்த கட்சி ஜெயிக்காது, அது போடுறதெல்லாம் பிஜேபிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படியே மூளையை கொலாப்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதையும் மக்கள் நம்புற மாதிரி இல்லை. இப்போ புது யுக்தியை கையில் எடுத்தாச்சு. என்னைய போன்ற ஒருவன், என்னைய மாதிரியே இளைஞர், அதாவது என்னைய போன்ற ஒரு 18 வயசு பையன் வச்சுக்கோங்க. அந்த பையன் 16ன்னு சொன்னாங்க இல்லையா? சரி, கொஞ்சம் ஏற்றிக்கிட்டேன் 2 வயசு, இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு 18 வயசு பையன் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போகிறான். அந்த பையன் அப்படியே உட்காந்து என்ன மாதிரி டீயும் வரையும் சாப்பிட்டுக்கிறான். யாருக்குடா நீ ஓட்டு போட போகிற, என்னதான் ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு எங்கள் அம்மா கேட்பாங்க. அப்படியே நானும் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். ஆமாம், நம்ம யாருக்கு போட போகிறோம் அப்படின்னு. அப்போ தான் பார்த்தா தெரியும், பொண்ணுங்களுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கிடைக்குது. ஆஹா. அப்புறம் இங்கே பார்த்தா ஏய் சாப்பிட்டுட்டு போடா அப்படின்னு சொன்னோடனே, இல்லைண்ணே எங்கள் ஸ்கூல்லையே சாப்பாடு போடுறாங்க. ஆஹா. அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அந்த பையன் ஆஹா ஆஹாவே ஒரு மாதிரி இருக்கு. அப்படி யோசிச்சுட்டு அப்பதான் அவன் முடிவு பண்றான். ஸ்டாஹா ஆஹா ஆஹா இது போங்க. இதுல வந்து 2 பார்ட் மிஸ்ஸிங்க. அது இதுல சொன்னதெல்லாம் ஓகே. கடைசியில அவன் ஒண்ணு முடிவு பண்ணி ஆஹாலாம் முடிவு பண்ணல. யாருக்குடா ஓட்டு போட போறோம் அவங்க அம்மா கேட்டோன்னே அவன் ஆஹா அப்படின்னு இதை எடுத்து காமிச்சிருப்பான். நீங்க அந்த பார்ட் ஆஃப் த ஆட பார்க்கல. இதுல இன்னொன்னு, அங்க போகும்போது வந்து பெண்களுக்கு பஸ் காமிச்சிங்களே, அந்த பஸ்ஸுக்குள்ள மழை பெஞ்சது, அந்த பஸ் பிரேக் அடிச்சுன்னு பஸ் வீல் மட்டும் இங்கே நின்று பாடி 10 மீட்டர் முன்னாடி போய் விழுந்தது, இதெல்லாம் காமிக்கல ஆட்ல. அங்கொன்றும் இங்கொன்றுமாய், அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நல்ல பஸ் இருக்குதா? இல்ல பிங்க் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறோம்னு சொல்றீங்க. அந்த சாப்பாடை சாப்பிட முடியலன்னு குப்பத்தொட்டில் போடுற குழந்தைங்க எத்தனை பேரு? அந்த சாப்பாடை சாப்பிட்டதுனாலேயே 43 குழந்தைங்க கோவையில் அட்மிட் ஆனாங்க. அப்ப அதெல்லாம் வந்து உங்க கணக்குல வராதா? அதெல்லாம் வந்து இவன் கண் முன்னாடி வந்து போமா இல்லையா? நீங்க கேளுங்க, சொன்னா சொல்லிட்டு விளையாடி விட்டுருவோம். நீங்க என்னவா பண்றீங்க? இந்த மாதிரி நேரடியா களத்துல இறங்கி போய் மக்களுக்கு என்ன பிரச்சனை, உண்மையா இந்த இடத்துல வந்து சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையாப்பா, இந்த இடத்துல உண்மையா நல்ல சாப்பாடு போடுறாங்களா இல்லையா, அரிசியில நல்ல அரிசி இருக்குதா இல்லையா, காட்டு ரேஷன்ல நல்ல அரிசியா இல்லையா, இல்ல இந்த மெஸ்ல நல்ல சாப்பாடு போடுறாங்களா இல்லையா, அம்மா உணவு நடக்குதா இல்லையா, இதெல்லாம் நீங்க நேரா போய் பாத்துடுறீங்க. எல்லாம் பாத்துட்டோம். அப்படி பார்க்க கூடாது. நீங்க எங்க பார்க்கணும்? டிவில பார்க்கணும். டிவில நியூஸ் சேனல் ஓபன் பண்ணுங்க. அது எந்த சேனல்? அதெல்லாம் எல்லா நியூஸ் சேனல், அது எல்லா நியூஸ் சேனலும் இப்பெல்லாம் ஒர்க் கரெக்டா பாக்குறாங்க. ஓகே, அதெல்லாம் கரெக்டா இல்ல. அதாவது நெறியாளரை போட்டு ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது கட்டையை தூக்கி அடிச்சு பாட்டில் அடிச்சு நெறியாளர் மண்டையை திறக்குறீங்க. அதுக்கு பத்திரிகையாளர் துணைத் தலைவரா இருக்கிற அந்த சேனல்காரர் பேச மாட்டாரு. எந்த சேனலும் பேச மாட்டேங்குது. நெறியாளருக்காகவும் சேர்த்து தாவேகா போராடிக்கிட்டு இருக்கு, குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க வந்து இதெல்லாம் மட்டும் நீங்க அப்படியே போயிட்டு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றது உண்மைதான், ஆனா ஜாலியா தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாங்க இந்த மாதிரிலாம் எதையாவது ஒன்று தவறா பேசி எங்களை போன்ற மீடியாக்கள் பேமெண்ட் கட்டணும். அதாவது நாங்க அப்படி பண்ணி அதனால வந்து மடைமாற்றம் நடந்து ஓட்டெல்லாம் உங்க பக்கம் போய் உங்க மூலமா பிஜேபி போயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க, ஓட்டு ஏற்கனவே எங்க பக்கம் தாங்க இருக்கு. நீங்க மடையும் மாற்றம் வேணாம், கொடையும் மாற்றம் வேணாம், அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணி எடுத்துக்க முடியுமான்னு பாக்குறீங்க. வாய்ப்பு இல்லை ராஜான்னு சொல்றோம். அதை நீங்க சொல்றது எப்படின்னா ஜிபேல போட்ட பணம் மாதிரி, அது வந்து போச்சுன்னா தப்பான நம்பருக்கு போட்டாலும் சரி, கரெக்டான நம்பர் போட்டா சரி, போட்ட நம்பருக்கு போயிடும். திமுகவோட பணம்ன்றது உண்டியில போட்ட பணம் மாதிரி எடுத்துன்னு போயிருவாங்க. அதுவும் நம்ம ஊர் உண்டியில போட மாட்டாங்க, திருப்பதி உண்டியில எடுத்துன்னு போய் தான் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ் வந்தா கூட அங்க போய் தான் பேசுவாங்க, நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ நினைக்கிறீங்க இந்த மாதிரிலாம். இப்ப நான் சொன்னேன், அதை சொல்லு. நினைக்கிறான் பஞ்சாயத்து பண்ண நினைக்கிறான், அதை சொல்லு. இப்ப நான் என்ன சொல்றேன், அதுதான் மக்கள் வந்து இந்த மாதிரிலாம் யோசிச்சுனே இருக்கும்போது உங்களுக்கு பல சிந்தனைகள் வருது. ஆக்கடா ஓட்டு போடலாம், ஆக்கடா ஓட்டு போடலாம். அப்ப இந்த மாதிரி யாராவது தவறா பேசும்போது நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க டிவில பாருங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், டிவில பாருங்க. டிவில தான் பாக்குறேன். அந்த நியூஸ் சேனல் எங்கள் ஓட்டு விஜய் டிவி கே, எங்கள் ஓட்டு விஜய் டிவி கே அப்படின்னு சொல்றாங்க. டிவி திறந்தாலும் சொல்லுவாங்க, யார் 1-2 பேர் சொல்லுவாங்க. நீங்க நியூஸ் சேனலை பார்க்கணும். அந்த நியூஸ் சேனல்ல காசுவான சேனலா இருக்கணும். இல்லைங்க, இருங்க. சிஎம் போவார், பக்கத்தில் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எம்எல்ஏ அவங்கெல்லாம் வருவாங்க. அப்போ வந்து என்னப்பா ரோடிங்க ரைட் ஓகே அப்படி போயிட்டு அந்த சாப்பாடை கொடுங்க
நல்லா இருக்கு, ரொம்ப அற்புதம். அதை சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ள போட்டுருவாரு. அதை பார்த்தீங்களா? ஸ்பூன்ல கொஞ்சம் சாப்பிட்டு போட்டாருங்க உள்ள. இப்போ ஒரு எம்எல்ஏ போவார், மினிஸ்டர் போவார், திடீர்னு ஒரு மினிஸ்டர் உடனே உடனே போவோம், இன்னைக்கு வா சார் நீ வந்து ஒரு திடீர் இன்ஸ்பெக்ஷன். அது ஆனா அந்த திடீர் இன்ஸ்பெக்ஷன் சொல்லும்போது வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது, ஆனா வீட்டுக்குள்ள கேமரா உட்காந்துருக்கு. அதை பார்த்திருக்கீங்களா? ஏன்டா இவ்வளவு பெரிய கேமராமேன் உள்ள உட்காந்துருக்கா, எப்படா சர்ப்ரைஸா இருக்கான இன்ஸ்பெக்ஷன் யாருமே யோசிக்க மாட்டீங்களே. ஒரு 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 மீடியாக்காரர் அந்த வழியா போயிட்டே இருக்கிறாரு, திடீர்னு பாக்குறாரு இங்க நடக்குது திடீர் இன்ஸ்பெக்ஷன். டக்குனு வண்டி நிப்பாட்டி ஒரு கேமரா போய் நிப்பாட்டி நீங்க தவறா சொல்றீங்க. முதல்வர் வராருன்னு எல்லா வீட்லயும் வந்து அவங்களே ரெக்கார்ட் பண்றதுக்கு ஸ்பைக் அமைச்சிருக்காங்க. அதுல ரெக்கார்ட் வந்து எடுத்து போடுங்க, உருட்டு தானே, நல்லா உருட்டுங்க. vlogல எல்லாம் வரும் தெரியுமா? இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் போயிட்டே இருந்தேன், பார்த்தா முதல்வர் வந்துட்டாரு. இன்னைக்கு தான் அப்படி போயிட்டு இருந்தேன், முதல்வர் திடீர்னு வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டாரு. இன்ஸ்பெக்ஷன் வரது மாதிரி சாதாரணமாலாம் எப்படி இருப்பாங்க, சும்மா லுங்கி கட்டிட்டு கையில் கட்டிட்டு இவங்க இன்ஸ்பெக்ஷன் வரனால பார்த்துக்கிட்டீங்கன்னா காஸ்டியூம்லாம் போட்டு அந்த போஸ்டர் அப்படியே அழகாக காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு ரெடியாக நின்று இருப்பாங்க. அதனால இது அந்த மாதிரி இடத்துல நீங்க பாருங்க, அங்க என்னைக்காவது சாப்பாடு சரியில்லாம இருக்குதா, சாம்பார் சரியில்லாம இருக்கா? இல்ல மேடையிலே நல்லா இருக்கு, இந்த சாம்பார் சாப்பிட்டதே இல்லைன்னு 200 ரூபாய் கொடுத்துட்டு 2000 பேமெண்ட் கொண்டு நடிச்சுட்டு ஆஹா இது போன்ற சாப்பாடு இந்த தமிழ்நாட்டிலேயே சாப்பிடுறாங்க. அது போல வீடியோக்களை மட்டும் பார்த்துட்டு இந்த அரசாங்கம் சூப்பராகடான்னு சொல்லிட்டு கையை கொடுத்து அழகா நேரா போனோமா, ஓட்டை எடுத்து போட்டோமா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் பாட்டை பாட்டு ஓட்டை போட்டு கிளம்பி வந்துட்டு ஹாயா உட்காந்துருக்க வேண்டியதான். ஊர்ல ஒரு பயம் என்ன ஆனா ஏதானா இதனால என்ன நாசமா போச்சு அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. ரிலாக்ஸ்டா நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்க. நீங்க சொன்ன இந்த பஸ் சாப்பாட்டு கதையே பேசணும். இதை தாண்டி இந்த போதை எங்க பார்த்தாலும் கஞ்சா. ஒரு 10th பிள்ளைய எக்ஸாமுக்கு கூட்டு போறான் அதோட அண்ணன். அவங்க அண்ணன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிற அந்த பிள்ளையவே நாசம் பண்றதுக்கு 3 வண்டியில 10 பேர் துரத்திக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போய் பூட்டிக்கிட்டாங்க. வீட்டை வந்து உடைக்கிறானுங்க கட்டையும் கத்தி வச்சுக்கிட்டு. இதெல்லாம் காட்டவே இல்லையங்க இந்த ஆட்ல. அதே திருத்தணியில கஞ்சா குடிச்சிட்டு 4 பேர் ரீல்ஸ்க்காக வடமாநிலத்து பையனை ஒருத்தரை வெட்டி போட்டாங்க. அதை காட்டவே இல்லை. 4 பேர் சேர்ந்து ஒரு குடும்பத்தையே கொன்று வெட்டி துண்டு துண்டா மாநிலத்தோட வேற ஒரு ஸ்டேட்டோட வேற இடத்துல தூக்கி போட்டு போனான். அதை பத்தி பேசவே இல்லை. ஸ்விக்கி ஜொமேட்டோல டெலிவரி பண்ற பையன்ல இருந்து வெட்டுறான், கஞ்சா குடிச்சிட்டு ரீல்ஸுக்காக வெட்டுறான். பார்க்க கூட கிடையாது, ஒரு பெருமைக்கு. இதெல்லாம் சேர்த்து காட்டினா தானே நல்லா இருக்கும். விளையாட்டுக்குளத்துல பாத்ரூம் கட்டல, அது பெரிய ஃபெயிலியரு. பாத்ரூம் இல்லைன்னு போற புள்ள அதை ஏன்டா போச்சுன்னு கேட்கறான் ஒருத்தன். நீ காலைல அந்த புதற்படி ஏன் போச்சுன்னு ஒரு மானங்கட்ட அயோக்கிய பையன் கேட்கறான். பாத்தீங்களா? அங்கெல்லாம் சேர்த்து காட்டுங்க. அங்கெல்லாம் வந்து லைட் போட முடியுமா, இதுதான் கவர்மெண்டோட வேலையா? அதுவும் கேட்கறான் பாருங்க அந்த அறிவாளி. போலீஸோட வேலை லைட்டு போறதான்னு கேட்கறான். லைட்டு போடுறதுக்கு பொதுப்பணித்துறை இல்லை கார்பரேஷன் இருக்குதுன்றதா பேசிக் அறிவே இல்லாத ஒருத்தன் சீட்டு வேற கேட்கறான். நாங்க புரியுதாங்க உங்களுக்கு இவங்களோட அயோக்கியத்தனம்? ஒரு 3 வயசு குழந்தைய போக்சோ பாலியல் குற்றத்துக்கு ஒருத்தன் நியாயம் பண்றான், அதை மேடையில் ஒரு அதிகாரி நியாயப்படுத்துறான், அந்த குழந்தை மேல தப்புன்றாங்க. இவனுங்க எத்த கழட்டி அடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையேங்க. சொல்லுங்க, முட்டு கொடுங்க ப்ளீஸ். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் மோர். கமான். ஸோ இவ்வளவு கேவலம் கட்ட ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு பெண்களை இழிவுபடுத்துறதே ஒரு முழு நேர வேலையை வச்சுக்கிட்டு பெண்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காத இவங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? எனக்கு அந்த ரகசியம் மட்டும் சொல்லுங்க, நாங்கள் அரசியல் கூட போயிடும். எப்படிங்க பெண்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? இதை பத்தி பேசாத ஒரு கட்சி, இதையே வந்து டிஃபெண்ட் பண்ற ஒரு கட்சி, இதை பத்தி வாயவே திறக்காம எங்க போனாலும் மேடையில ஏறினா தாவேக்காவை மட்டும் பேசிட்டோம்னா முச்சு குழுந்துரும், மாற்றம் வந்துடும் நினைக்கிறேன் ஒரு கேடுகட்ட கட்சி. பாத்தீங்களா அந்த கேடுகட்ட கட்சியோட டீம்ல மைக்கை பிடிச்சிட்டு வண்டியில் நின்று பேசுறான், 3 பேர் நிக்கிறான் கீழே. 3 பேர் லிட்ரலி யார் அவன் கேட்டா அந்த மைக்கு செட்டு போட்டு பண்றான். அந்த லட்சத்துக்கு மக்கள் இவங்களை ஒதுக்குறாங்க, புறக்கணிக்கிறாங்க, மேடைகளில் கேள்வி கேட்கறாங்க. அப்பையும் பேச முடியாம நீங்க நவுந்து போவீங்கன்னா நீங்க எல்லாம் எதுக்கு அரசியல் பண்றீங்கன்னு கேட்கிறேன். நம்மில் சரிபாதியா இருக்கக்கூடிய நம்ம தாய்மார்கள் சகோதரிகளை காப்ப துப்பு இல்லாத பத்தி பேச வக்கு இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல் நான் கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்லு. அப்புறம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு முட்டை. உங்களுக்கு இவங்களை வந்து இந்த முட்டு கொடுக்க கூடாதுங்க, ஜல்லிக்கட்டு காலை வச்சு முட்டு கொடுக்கணும், முட்டி தூக்கி கலாசணும்னு சொல்றேன். எப்படிங்க இப்படி பேச முடியும் பெண்களை? இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க ஒரு கட்சியில் இருக்கிறாங்கன்றத வச்சு அந்த கட்சி ஒரு கட்சி அப்படிதாங்க இருக்கு. எத்தனை பேர் லிஸ்ட் கொடுக்கணும்? நேத்து ஒருத்தன் அரசியல் விமர்சகர்னு பேர் வச்சிருக்கான், ஆக்சுவலா ஆபாச விமர்சகர். என்ன சொன்னா பாத்தீங்களா? பெண்களை தெய்வம் மதிக்க வேண்டிய பெண்களை இழிவான, அதை விட ஒரு இழிவான சொல்லே கிடையாது, அப்படி ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துறான். நான் நல்லா சொல்லியிருக்கேன். எங்க அண்ணனை பத்தி நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். இதை ஒரு வாட்டி இல்லை, அவர் பல வாட்டி சொல்லிட்டாரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் கூட டீல் பண்ணு, என் தம்பி தங்கச்சியை தொட்டினா உனக்கு அதோட நேரம் சரி இருக்கான்னு சொன்னார். அது இன்னைக்கு நேற்று இல்லை, படத்து கட் அவுட்டை கிழிக்கும் போதே அதான் சொன்னார். நீங்க வந்து கரூர்ல பிரச்சனை பண்ணும்போது அதான் சொன்னார். இன்னைக்கும் அதான் சொல்றாரு. நீ என்னை பத்தி அவதூறு பேசுற, எனக்கு தெரியும் உண்மை என்னன்னு. என் தம்பி தங்கச்சிக்கு என்ன டிஃபெண்ட் பண்ணுவாங்க. கேவல கட்ட போது என் தம்பி தங்கச்சி ஏதாவது நீ வம்புழுத்தினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னாரு. அதோட வெளிப்பாடு தான் போய் டிஜிபி ஆஃபீஸில் கம்மி கொடுத்துருக்கு. ஒருத்தர் இருந்தால் பரவாயில்லைங்க,
இந்த கேண்டிடேட் கேட்ட ஒருத்தன் விளாத்தி கொடுத்த குழந்தைய அசிங்கமா பேசுறான். அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஸ்டேஜில் அந்த 3 வயசு குழந்தைய அசிங்கமா பேசுறான். இன்னொருத்தர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர், கம்யூனிஸ்ட் வேற பேர் வச்சுக்கிறான். நல்லா டான்ஸ் ஆடிட்டார் விஜய் சார். அதனாலேயே வந்து தாழ்த்தப்பட்ட பெண்களும் ஒடுக்கப்பட்ட பெண்களும் விஜய் சார் ஓட்டு போட்டா இது என்ன கேவலமான புத்தின்னு அவன் கேட்கறாங்க எங்க சகோதரிகளை. இந்த எல்லா வீடியோ நான் தரேங்க, நீங்க போடுவீங்களா? இவனுங்க இப்படியே ஒரு ஜெனட்டிக்கலா டிஎன்ஏவா இப்படியே இருப்பானுங்க அசிங்க பிடிச்சவங்களாவே. எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்களேன். பெண்களை இப்படியே எப்படிங்க ஒருத்தனால ஒரு கும்பலாவே பார்க்க முடியும்? எனக்கு புரியல சாமி. இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல. இப்படி ஆள்றவங்ககிட்டையும் இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுன்னு இருக்கவங்ககிட்டயும் நீங்க என்ன சமூக நீதியோ சமதர்மத்தையோ பெண் உரிமையோ பாதுகாப்பையோ பேச முடியும்? பாதுகாப்பே இல்லாத பெண்கள் கிட்ட இருந்து எப்படிங்க பங்களிப்பு வரும்? அப்புறம் எப்படிங்க நம்ம மாநிலம் உயரும்? இவ்வளவுதாங்க என் கேள்வி. இந்த சமுதாயம் முன்னேறணும், மக்கள் நல்லா இருக்கணும், திமுக ஒழியணும், பெண்களும் ஆண்களும் ஒன்றா இருக்கணும், சமத்துவமாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு ட்ரீட் பண்ணணும், ஈக்குவாலிட்டி இருக்கணும், இப்படின்ற இந்த எண்ணங்கள்லாம் இருக்கிற நீங்களாம் எதுக்கு அரசியலில் இருக்கிறீங்கன்னே எங்களுக்கு புரியல. முதல்ல அதான் அரசியல். கரெக்டு. இந்த மாதிரி ஆளுங்க இவ்வளவு நாள் இருந்தது தான் தப்பு. இன்னைக்கு தான் மாற்றம் வந்திருக்குது. அதை பாருங்க. எங்க அக்கா தங்கச்சி ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆகும் நீங்க பாருங்கன்ற. இப்பவும் கண்ணியம் குறையாம ஒரு வார்த்தை தவறுலாம் போய்கிட்டு இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றான், அதனால நேரில் பாக்குறதுக்கு என்னால எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். என்னங்க கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும்னா அரசியல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்சினா வந்துட்டு அந்த ஆட்சி நடக்கிற வரைக்கும் அந்த ஆட்சியில் எந்த ஒரு பெண்களுக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு எண்ணம் இல்லைங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்மளால வெளியவே போக முடியாது, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நம்மளே முடியுமா? நீங்க பெண்கள் மட்டும் பத்தி யோசிக்கிறீங்க, ஆண்களோட மனநிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையன் அவன் தாய், பாட்டி, தங்கை, தமக்கை, மனைவி, காதலி, ஃப்ரெண்டு, பொண்ணு, பேத்தின்னு எந்த ஒரு சொந்தமுமே பாதுகாப்பாருன்னா ஒரு ஆம்பளை மட்டும் என்னங்க நிம்மதியாக இருந்துட முடியும்? அவன் மட்டும் எப்படிங்க கான்ஃபிடென்ட் ஒர்க் பண்ண முடியும்? சுத்தமாக ஒஸ்ட்டுங்க. பாதுகாப்பு இன்மைன்றதெல்லாம் என்னால் இந்த அளவுக்கு மோசமாக யோசிக்க முடியலங்க. எப்படிங்க லா அண்ட் ஆர்டர் இவ்வளவு சீர்கெட்டு கிடக்கும்? ஒரு வாரத்தில் எப்படிங்க இத்தனை கேஸ் வரும்? 2.5 வயசுல ஆரம்பிச்சு 75 வயசு வரைக்கும் இருக்கு பெண்கள். வெளியில ஏமாந்து உட்காந்தோம்னா ஒரு பஸ் பயணத்தில் என்னமோ ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அது தனி கொடுமை. எப்படிங்க எல்லா செக்மெண்ட்லையும் அக்ராஸ் ஹாரைசன்ஸ் பெண்கள் பாதிக்கப்பட முடியும்? இதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் பெண்கள் மேலேயே குறை சொல்லி பெண்கள் மேலேயே பழி சொல்லி இப்படியே எப்படி இதை கடந்து போற தைரியம் வந்து எனக்கு தெரியவே இல்லை. கேட்டா இவனுங்க கேண்டிடேட் வேற. சத்தியமா புரியல சாமி. இவனுங்களா என் மனுஷன் தானே எனக்கு தெரியல. நீங்க வந்து அரசியலில் தேவையில்லாமல் வந்து ஒரு மாதிரி திசை திருப்புறீங்க. எப்படின்னா இந்த எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும், இந்த ஒரு கட்சினா வந்துட்டு அது ஆட்சி அமைக்கும் போது வந்துட்டு மக்கள் எல்லாரையும் சேஃபாக பார்த்துக்கிறதோடைய வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்லாம் புதுசாக அதை ட்ரை பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லை, இப்போதான் நாங்கள் அடுத்த பரிணாமத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் நடக்கும். இந்த மாதிரி பெண்களையும் குழந்தைகளையும் அவதூறா அபாண்டமா அநாகரிகமா பேசுறவனுங்களை வந்து ஆட்சிக்கு வந்தோடனே இதுக்கு தனியாக ஒரு விங்க அமைச்சு இப்படி எவனெல்லாம் செயல்பட்டுருக்கானோ முட்டி பேக்கணும்னு புரியுது. அது எவனா இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி அதையும் சேர்த்தே பண்ணிவிடுவோம். எதுக்குங்க வெறுமனே இவங்க பேசுறத மாற்றி மட்டும் இல்லை, இவங்களும் இருக்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டு இவங்களை தூக்கி உள்ளே போடணுன்ற தப்பு இல்லை. செய்யலாமா? இல்லை எதனால் வந்துட்டு உங்கள் தலைவர் நேரடியாக போய் டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாரு? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்தது கிடையாது. அவரே நேரில் போய் நீங்கள் யாரை பேசுறீங்கன்றது முக்கியங்க. அவர் வந்து சில விஷயத்தெல்லாம் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாருங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க அந்த மனுஷன் வந்து கவனிக்காமல் இருக்கிறாரு, இல்லாட்டி வந்து பொறுமை சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரிவோல்ட் ஆகிடுவார், எக்ஸ்ட்ரீமாக ரிவோல்ட் ஆவார். அதில் ஒன்று தான் இது. நீங்கள் வந்து தமிழ் பெண்களை இப்படி ஒரு கேடுகட்ட 3ஆம் தர வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி ஒரு ஊடகத்தில் பேசுவீங்க, அதை உணர மாட்டீங்க, அதை நீங்கள் தவறுன்னு புரிஞ்சிக்க மாட்டீங்க, அதை திரும்பவும் ரீட்ரேட் பண்ணுவீங்கன்னா நியாயத்துக்கு உண்மையை சொல்கிறேன். எங்கள் அண்ணன் அங்கே போகலன்னா இது வேற மாதிரி ஆயிருப்பானுங்க பசங்க. எங்கள் அண்ணன் சொல்கிற மெசேஜ் என்னன்னா, சட்டம் தன் கடமையை செய்யும். அவங்க கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துருக்கேன், 2 மாதத்தில் ஆட்சிக்கு வந்து நம்மளே அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுப்போன்றது தான் எங்களுக்கு புரிகிற மெசேஜ். ஸோ எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. என் தம்பி தங்கச்சி மேலே வேணாது ஒரு வார்த்தை சொன்னால், தற்கூரின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க, அவர் ரிவோல்ட் ஆனதை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை சொல்கிற வேணா ஒருத்தனுக்கு துணி வந்ததா? இப்போ மொத்த திமுக எக்ஸ்போஸ் ஆகிறான், தற்கூரின்னா அவன் தான். நேற்று பார்த்தீங்களா அமைச்சர் பிரஸ் மீட்டை? அவங்களுக்கு 2 மொழி கொள்கை திணிக்கிறது பிடிக்கலையா, 3 மொழி கொள்கை வேணுமா? மாநிலத்தில் என்ன கொள்கை இருக்குது அந்த கட்சி எதை சொல்லி ஆட்சிக்கு வந்ததுன்னே தெரியாம அமைச்சராக உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாம் வந்து நம்மளை தற்கூறின்றாங்க. அமைச்சர்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? சரி, வெரி குட், நல்ல கேள்வி. நம்ம எந்த கட்சி மூலமா வந்து அவங்களுக்காக ரெப்ரசென்ட் பண்றோம்? அது ஒரு கட்சியில இருந்தா பரவாயில்லைங்க, வாரம் ஒரு கட்சியில இருந்தா எப்படிதான் இருக்கும். கான் ஹெல்ப். உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க கூட சில பேர்லாம் வெளியே போயிட்டாங்களாமே. ஒரு பெண் வந்து வெளியே போயிருக்காங்க, வெளியே போயிட்டு நேராக அந்த இடத்துல தான் போய் சேர்ந்துருக்குறாங்க. பவர் கூட்டணி நீங்கள் ஒட்டுமொத்த கட்சி அங்கேருந்து வந்து இங்கே சேர்ந்துருக்கு. அந்த கட்சி அந்த அந்தம்மா யார் தெரியுமா? அது இன்னொரு 5 கட்சி அமாவாசை. எல்லா கட்சியிலும் இருந்த பெருமை சேர்த்துக்காக கடைசியில் அங்கேயும் போயிடுச்சு. ஏன் சேர்த்தீங்க? இப்போ சேர்க்காம வந்துருக்கலாம்ல. கரெக்டுங்க, கரெக்டான கேள்வி, நல்ல கேள்வி.
ஏமாந்துட்டோம். திருந்திருங்கன்னு நினைச்சோம், சிலர்லாம் திருந்தாதுன்னு இப்பதான் தெரியுது. கான்ஃபிடன்ட். ம் ஆனா கண்டிப்பா நாங்க அவங்களை எங்க வைக்கணுமோ அங்க வச்சோம்ல. ம் பிரைம் லைன்ல வச்சோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பாருங்க இப்ப 2 நாள் தான் நியூஸ், அதுக்கப்புறம் தூக்கி ஓர வச்சிருவாங்க. நிறைய பேர் பார்த்துட்டோங்க, இந்த ஜம்ப் ஆகி போறீங்களா 2 நாள் நியூஸ், அதுக்கப்புறம் பிரயோஜனமே பட மாட்டாங்க. உங்களை வச்சு தானே ஒரு லைம் லைட் நாங்கள் தேட முடியும். அதுக்கப்புறம் தான் பிரயோஜனப்பட மாட்டீங்களே. ஒரு நல்லவங்க கூட இருந்தா நல்லபடியா பண்ணலாம், மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வேலை செய்யலாம், நம்ம செஞ்ச ஒரு வேலைக்கு ஒரு திருப்தி இருக்கும். அங்க போனா 2 நாள் நியூஸ்ல இருப்பேன், அதுக்கப்புறம் அங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்ண கூட எனக்கு தெரியலக்கா. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்கப்படும். எலெக்ஷன் வந்துருச்சுல, கொடுங்க. அந்த ட்விட்டர்ல அப்புறம் எல்லா இடத்துலையுமே எக்ஸ் வலைத்தளத்துலலாம் போடுறதுக்கு ஒரு பொண்ணு வச்சிருந்தோமே, வாமா அங்கிருந்து தானே வந்த நீ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம். நீங்க இப்ப சொன்ன டயலாக ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்க, அதுல எவ்வளவு ஆபாசமா பேசிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும்.